காளை மாட்டின் சாணத்தை கொண்டு ஹுசைனியால் உருவாக்கப்பட்டு வருகிறது ஈவிகேஎஸ் இளங்கோவனின் சிலை. தமிழக காங்கிரஸ் தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் கடந்த 7ஆம் தேதி பிரதமர் மோடி சென்னை வந்தபோது முதல்வர் ஜெயலலிதாவுடனான சந்திப்பை தவறாக விமர்சனம் செய்ததாக கூறி அவருக்கு எதிராக கடந்த சில தினங்களாக அதிமுக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதிமுக அனுதாபி ஹுசைனி தனது பங்கிற்கு இப்படி சாணத்தால் ஆன சிலையை உருவாக்கியுள்ளார். அதாவது புல்ஷிட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். புல்ஷிட் என்று ஒரு தரக்குறைவான வார்த்தை இருக்கிறது. ஸோ இந்தியாவிலே உலகத்திலே எந்த ஒரு பாலிட்டிஷியனுக்கும் கிடைக்காத அந்த அருமையான பட்டம் இன்று அவரை எல்லாருமே அப்படிதான் கூப்பிடணும். புல்ஷிட் பாலிட்டிஷியன் என்று தான் கூப்பிட வேண்டும். புல்ஷிட் பாலிட்டிஷியன் என்ற அந்த புல்ஷிட்டால் ஆன அந்த சிலையை உருவாக்கி இருக்கிறேன். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு நடிகர் ஒரு பெண்ணை இதுக்கு டென்ஷன் அப்படி சொல்லும்போது எல்லா பெண்கள் அமைப்பும் அப்படி கொதிச்சு எழுதுறாங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஏனோ மௌனம் சாதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவில்லை. இளங்கோவன் தான் சொன்னதை சொல்லவில்லை என்று மீண்டும் ஒரு கோழையாக அவர் பின்வாங்குகிறார். அப்படி உண்மையிலே அவர் சொல்லலைன்னா, அன்றைக்கே ஒரு தொலைக்காட்சி நிருபர் அவரிடம் கேட்ட கேள்வி என்ன கேட்டார், உங்களுடைய வீட்டு உங்களுடைய பொண்டாட்டியோ குடும்ப பிள்ளைகளை அதான் சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஓம் பொண்டாட்டியை சொல்லுன்னு சொல்லி மிகவும் தரக்குறைவான முறையில் ஒரு அரசியல்வாதி எப்படி பேசக்கூடாது அந்த மாதிரி பேசினார். அவர் கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப, பார்க்கறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ கொதிப்பா இருக்கு. அவர் உண்மையிலே மனிதனாக இருப்பதற்கே லாய்க்கு கிடையாது. அவர் கீழ்பாக் ஹாஸ்பிட்டலில் பூட்டி வைக்கணும். வாயை திறந்தாலே இந்த மாதிரி புல்ஷிட்டாக தான் வருது. That's why I call him a bullshit politician. நான் சில நாட்களுக்கு சென்ற பிப்ரவரி 23ஆம் தேதி முதல்வராக மீண்டும் ஜெயலலிதா வர வேண்டும் என்பதற்காக என்னை நானே சிலுவையில் இறந்து கொண்டேன். அதற்கு அடுத்த நாளே இந்த புல்ஷிட் பாலிட்டிஷியன் என்ன செஞ்சார், ஒரு பத்திரிகை நிருபர் சந்திப்பில் இந்த மாதிரி அவர் எப்படி கையில் ரத்தமே வராமல் ஹுசைனி ஆணி அடிச்சார்னு எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்க சொல்லுங்கன்னாரு. ஸோ அந்த சவாலையும் அந்த அழைப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையிலே ஈவிகேஎஸ் இளங்கோவன் அரசியல் நாகரிகம் தெரிந்து தான் சொல்வதை அவர் கடைபிடிக்கும் ஒரு மனிதராக இருந்தால் தயவு செய்து என்னுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய ஓப்பன் சவாலை அவரை கேட்குமாறு அளிக்கிறேன். அவரை கையை கொண்டு வந்து வைங்க. நான் அதில் ஒரு ஆணி அடிக்கிறேன், ஒரு சிலுவையில் ஒரு கட்டையில் அடிக்கிறேன். எனக்கு வந்த ரத்தத்துக்கு மேல ஒரு சொட்டு ரத்தம் வந்தால் அவருக்கு 5 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்படி இல்லை என்றால் அவர் எனக்கு 5 கோடி ரூபாய் தர வேண்டும். நாகரிகம் தெரியாதவர், பண்பு தெரியாதவர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்மலாம் பேப்பர்ல பார்த்தோம், அவருடைய தாயார் இறக்கும் பொழுது முதல்வர் அவர்கள் அங்கே போய் இருந்தார். அதுக்கு அடுத்த நாளே அவருடைய இதை ஆரம்பிச்சிட்டாரு. ஈவிகேஎஸ் இளங்கோவன் has got no right to be a politician. He is an affront to model to decent living and decent people. He must be immediately chucked out of his post. ரொம்ப தூரத்தில் அந்த நாள் இல்லை. நிச்சயமா அந்த ஆளை அங்கே இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி தான் சாணி தான் தலையில இருக்கு. ஸோ அவங்களும் அவர் எத்த போற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஜெயலலிதாவை தவறாக விமர்சனம் செய்ததால் அதிமுக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மற்றொரு கட்சியின் தலைவரை இப்படி சித்தரிப்பது ஏற்புடையதா என்ற கேள்வியையும் எழுப்புகிறது ஹுசைனியின் செயல். கபீஸ் பாலகிருஷ்ணன், ரெட் பிக்ஸ் நியூஸ்.